4 சிப்ளிங்ஸ் அவங்களோட வீட்டுக்குள்ள கண்ணாம்பூச்சி விளையாடிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு சின்ன பாப்பா கபோர்டுக்குள்ள ஒளிலான்னு போய் கால் தடிக்கி வேற ஒரு உலகத்துக்குள்ள விழுந்துடுறா. சுத்தி பாக்குற இடம் ஃபுல்லா ஐஸ், குதிரைக்கால் மனுஷன், பேசுற மிருகங்கள்னு ஒரு பிரமிப்பான உலகம். பட் சேட்லி அந்த உலகத்தை ஒரு ஒயிட் வீச் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கா. அவளோட பேச்சை கேட்காதவங்க எல்லாரையுமே அவ கொன்றுவா. இது தெரியாம தன்னோட 4 சிப்ளிங்ஸையும் இந்த உலகத்துக்கு கூட்டிட்டு வந்து சுத்தி பார்க்கலான்னு வர்றப்பதான் அவங்களுக்கு ஒரு அதிர்ச்சி காத்துக்கிட்டு இருக்கும். அந்த ஒயிட் வீச்சோட பிளானே இவங்க 4 பேரையும் கொல்றதுதான். இவகிட்ட இருந்து எப்படா தப்பிக்கலாம்னு யோசிக்கிறப்பதான் அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை வரும். ஒரு சிங்கத்தோட உருவத்துல அஸ்லான், நார்னியாவோட அரசன், ஒயிட் வீச் பயப்படுற ஒரே ஆளு. அஸ்லானோட உதவியோட 4 பேரும் பயத்தை விட்டு கரேஜை சூஸ் பண்றாங்க. ஒன்னா நின்னு ஃபைட் பண்றாங்க. என்னதான் 4 பேரும் சின்ன பசங்களாவே இருந்தாலும் அவங்களுக்கான டைம் வந்தப்ப தே பிகம் வாட் தே மென்ட் டு பி. இதுல இருந்து நான் புரிஞ்சுக்கிட்டது என்னன்னா, நார்னியாங்கிறது வேற ஒரு உலகம்லாம் கிடையாது. நம்ம யாருன்னு நம்மளே கண்டுபிடிக்கிற ஒரு ஸ்பேஸ், நமக்கான ஃபைட்டை நம்மளே சூஸ் பண்ற ஒரு பிளேஸ். அப்படிங்கிறது தான் இன்னைக்கு டே 8 ஃப்ரீ வாட்சிங் மை ஃபேவரட் மூவிஸ் இன் சைல்ட்ஹுட் ஃபார் 25 days சேலஞ்சில் நான் இந்த குரானிக்கல்ஸ் ஆஃப் நார்னியா பார்த்து தெரிஞ்சுக்கிட்டது. ஸோ உங்களுக்கு சான்ஸ் கிடைச்சா நீங்க நார்னியாவுக்கு போவீங்களா மாட்டீங்களா அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லிட்டு என்ன ஃபாலோ பண்ணிக்கோங்க. நாளைக்கு பார்க்கலாம். வரட்டா போய்.